Geography Unit 1, Lithosphere. Good afternoon, students. Have you all studied the history lesson 1? Today you are going to learn questions in the Geography lesson 1. In this lesson you have 10 short answers. First question is, write a brief note on the various spheres of the earth. Write a brief note on the various spheres of the earth. பூமியினுடைய 4 கோளங்களை பற்றி இந்த கொஸ்டினில் கேட்டிருக்கு. The lithosphere is the solid outer part of the earth. The atmosphere is a thin layer of gases that surrounds the earth. The hydrosphere is the watery part of the earth's surface, including oceans, rivers, lakes and water vapor. The biosphere is the layer of earth where life exists. There are 4 spheres in the earth. First one is lithosphere. Lithosphere சொன்னால் நம்ம வாழக்கூடிய பாறை கோளம்னு அர்த்தம். அட்மாஸ்பியர்னா வளிமண்டலம். ஹைட்ரோஸ்பியர்னா வாட்டரி பார்ட் ஆஃப் த எர்த், பூமியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாம், கடல், ஆறு, ஏரி, குளம், அதெல்லாம் ஹைட்ரோஸ்பியர். பயோஸ்பியர்னு சொன்னால் எல்லா கோளங்களும் சேர்ந்தது தான் பயோஸ்பியர், உயிர் கோளம்னு அர்த்தம். Second question, mention the layers of the interior of the earth. பூமியினுடைய உள் அடுக்குகள். இன்டீரியர் ஆஃப் த எர்த்னா பூமியின் உள் அடுக்குகளை விவரின்னு அர்த்தம். The structure of the earth's interior is divided into 3 layers, namely the crust, the mantle and the core. The crust is the outer layer of the earth where we live. Crust நான் சொன்னால் பூமியுடைய மேலோடு நாம் வாழக்கூடிய அந்த பகுதி தான் crust. The interior part beneath the crust is called mantle. Mantle சொன்னால் crustக்கு நேராக கீழே இருக்கக்கூடிய அடுக்கு வந்து mantle. The core is the innermost and hottest layer of the earth which lives below the mantle. கோர்னு சொன்னால் அதுக்கு கீழே, மேண்டிலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி the hottest part of the earth, பூமியினுடைய மிகவும் வெப்பமான பகுதி. அந்த மேண்டிலுக்கு கீழே இருக்கக்கூடியது கோர். ஸோ 3 layers in the interior part of the earth. One is the crust, second one is the mantle, third one is the core. Third question, what is phaedosphere? Phaedosphere is a part of the lithosphere made up of soil and dirt. Phaedosphere சொன்னால் மண் கோளம் அப்படின்னு அர்த்தம். The phaedosphere is a part of the lithosphere made up of soil and dirt. மண்ணும் தூசியும் கலந்த பகுதி. It exists at the interface of lithosphere, atmosphere, hydrosphere and biosphere. It exists at the interface of all the spheres. Exists at the interface அப்படின்னு சொன்னால் 3 கோளங்களும் சந்திக்கக்கூடிய இடத்துல இந்த பெடஸ்பியர் இருக்குது. மண் கோளம் வந்து இந்த எல்லா கோளங்கள்லேயும் காணப்படுது. Then define plate tectonics. Tectonics சொன்னால் புவி தட்டுகளுடைய தட்டுகள் அப்படின்னு அர்த்தம். The lithosphere is divided into number of huge slabs of rocks called the tectonic plates. பூமியில் இருக்கக்கூடிய லித்தோஸ்பியர் பாறை கோளம் வந்து பல ஸ்லாப்ஸ் ஆஃப் ராக்ஸ் புவி தட்டுகளாக அது என்ன செய்யப்பட்டுள்ளதுன்னா பிரிக்கப்பட்டுள்ளது. These plates floated independently over the mantle. மேண்டில்னு சொல்லக்கூடிய அந்த அடுக்குக்கு மேலே இந்த பிளேட்ஸ் எல்லாம் பாறையினுடைய பிளேட்ஸ் வந்து மிதந்துக்கிட்டே இருக்கும். Collisions of these plates produce mountain ranges and other irregular surface features both on land and the ocean floor. கொலிஜன்ஸ்னால் இந்த பாறை தட்டுகளுடைய மோதல் பூமியின் மேல் பரப்பில் பல மவுண்டன் ரேஞ்சஸ் மலைகளையும், இர்ரெகுலர் சர்ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் பூமியின் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய கரடுமுரடான பல நில தோற்றங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. திஸ் ஃபினாமினன் இஸ் கால்ட் த பிளேட் டெக்டானிக்ஸ். இந்த பாறை தட்டுகளுடைய இந்த மோதல் தான் பாறை நகர்வுகள் அப்படின்னு பிளேட் டெக்டானிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The next question, write a note on fold and fault. Due to lateral compressional forces, the plates are forced to move upwards and downwards. This is called folding. பூமியில் இருக்கக்கூடிய லேட்ரல் கம்ப்ரெஷனல் ஃபோர்ஸஸ் அப்படின்னா கிடைமட்டமான ஒரு அழுத்த விசையினால்
இந்த பூமியினுடைய பிளேட்ஸ் புவி தட்டுகள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபோர்ஸ் டு மூவ் அப்வேர்ட்ஸ் அண்ட் டவுன்வேர்ட்ஸ். பூமியினுடைய தட்டுகள் மேல் பகுதியிலும் கீழ்ப்பகுதியிலும் நகருகிறது. அப்படி நகரும்போது அது வந்து பல மடிப்பு மலைகளை உருவாக்குகிறது. திஸ் இஸ் கால்டு ஃபோல்டிங். ஃபோல்டிங்னா மடிப்புகள் அப்படின்னு அர்த்தம். த மூமெண்ட் ஆஃப் பிளேட்ஸ் ஆல்சோ கிரியேட் ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் இன் த ராக்ஸ், causing them to stretch and crack. This is called faulting. The movement of plates also creates stress and tension. அந்த புவி தட்டுகளுடைய நகர்தல் வந்து பாறைகளில் அழுத்தத்தை இறுக்கத்தையும், ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷனாக அழுத்தத்தையும் இறுக்கத்தையும் உருவாக்குகிறது. இது வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் பாறைகளில் கிராக்னா விரிசல்களை உருவாக்கும். திஸ் இஸ் கால்ட் faulting. இதை வந்து faulting அப்படின்னு சொல்கிறோம், பிளவுகள் அப்படின்னு சொல்கிறோம். The next question, what is tsunami? The word tsunami is a Japanese term meaning harbor waves. It describes large sea waves caused by earthquakes, submarine explosions and landslides. What is tsunami? Tsunami சொன்னக்கூடிய tsunami-னா என்ன? The word tsunami is a Japanese term meaning harbor waves. சுனாமின்னு சொல்லக்கூடிய வார்த்தை வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்லேருந்து எடுக்கப்பட்டது. அதுக்கு மீனிங் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹார்பர் வேவ்ஸ், துறைமுக அலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள். இட் டிஸ்கிரைப்ஸ் லார்ஜ் சீ வேவ்ஸ் காஸ்ட் பை எர்த்குவேக்ஸ், சப்மரைன் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் அண்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ். பூமியில் ஏற்படக்கூடிய அந்த பூமியுடைய இந்த கடலுடைய அடித்தளத்தில் ஏற்படக்கூடிய எர்த்குவேக்ஸ், நிலநடுக்கங்கள், அப்புறம் வந்து எரிமலைகள் வெடிப்பு, அப்புறம் வந்து லேண்ட்ஸ்லைடு, கடலோரத்தில் ஏற்படக்கூடிய பெரிய சரிவுகள், இதனால இந்த சுனாமி அலைகள் உருவாகுது. தீஸ் வேவ்ஸ் ட்ராவல் அட் எ கிரேட் ஸ்பீட் அண்ட் த லெங்த் ஆஃப் த வேவ்ஸ் எக்ஸீட்ஸ் 600 kilometers. These waves travel at a great speed. இந்த அலைகள் வந்து மிக வேகமாக பயணம் செய்து வரும். more than 500 kilometers per hour. ஒரு மணி நேரத்தில் 500 கிலோமீட்டர் தூரத்தை வந்து அது கடக்கும். and the length of the waves exceeds 600 kilometers. அதோடைய லெங்த் நீளம் வந்து 600 kilometers, 600 கிலோமீட்டர் நீளம் இருக்கும். These waves reach to a height of more than 15 meters near the seashore and are capable of causing distractions along the coastal areas. இந்த கடல் அலைகள் கடல் கரையை வந்து அடையும் போது அதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைட் ஆஃப் மோர் தென் 15 meters, 15 மீட்டர் உயரம் உடையதாக இருக்கும். அண்ட் காசிங் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அலாங் த கோஸ்டல் ஏரியா, கடற்கரை பகுதிகளுக்கு பெருத்த சேதங்களை அது விளைவிக்கும். Next question, what is volcano? Mention its major components. எரிமலைன்னு சொன்னால் என்ன, அதனுடைய முக்கியமான காம்போனன்ட்ஸ்னால் கூறுகள் என்ன? A volcano is a vent or an opening on the surface of the earth crust through which hot, solid, liquid and gaseous materials erupt out to the surface from the earth's interior. பூமியுடைய உள் பகுதியிலிருந்து மிகவும் சூடான பாறை குழம்பு, அப்புறம் வந்து லிக்விட், அது வந்து பாறை போல் கட்டியாக, அப்புறம் வந்து திரவ நிலையில், அப்புறம் வந்து கேசியஸ் வாயு நிலையில் வென்றுன்னு சொன்னால் பூமியின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு துவாரம் வழியாக வெளியே வர்றதுக்கு பேர் தான் என்னது, வல்கனோ, எரிமலை வெடித்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த மேஜர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் வல்கனோ ஆர் மேக்மா சேம்பர். வல்கனோ மேக்மா சேம்பர்னு சொன்னால் பாறை குழம்பு தேக்கம். பாறை வந்து ஹீட்னால குழம்பு போல் மாறி அது வந்து தேங்கி ஒரு இடத்துல நிற்கும். மேக்மா சேம்பரை தான் பாறை குழம்பு தேக்கம். வென்ஸ்னால் துவாரம், பூமிக்கு மேல் பரப்பில் ஒரு பெரிய துளையை வந்து அது உருவாக்கும். வல்கானிக் கோன், பெரிய கோன் ஐஸ் போல் உள்ள ஷேப்பில் பாறை குழம்பு அப்படியே பூமிக்கு மேல் பரப்பில் வந்து இருக்கும். கிரேட்டர்னு சொன்னால் எரிமலை வாய், அதனுடைய வாய் பகுதி, அந்த குழம்பு வெளியில் வரும்போது அதனுடைய ஒரு வெளியே வரக்கூடிய ஒரு பகுதி, வாய்ப்பகுதின்னு ஒன்று இருக்கும், அதான் கிராட்டர். தீஸ் ஆர் த 4 components ஆஃப் வல்கனோ. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் earthquake and how it occurs? Earthquakes are sudden vibrations in the earth's crust
which spreads outward in all directions as waves from the source of disturbance. Earthquake or sudden vibrations in the earth's crust. பூமியினுடைய ஓட்டு பகுதியில் ஏற்படக்கூடிய சடன் வைப்ரேஷன்ஸ், ஒரு திடீரென்று ஏற்படக்கூடிய ஒரு அதிர்வு தான் நிலநடுக்கம். which spreads outward in all directions as waves from the source of disturbance. அது வந்து பூமியின் மேல் பரப்பில் அலைகள் போல எல்லா பகுதிகளிலும் பரவி பயங்கரமான சேதங்களை உருவாக்கும். The point of origin of an earthquake is called focus. அந்த எர்த்குவேக் வந்து ஏற்பட்ட அந்த இடத்துக்கு பேர் வந்து அந்த இது ஒரு மையத்தில் வந்து அது முதல்ல உருவாக்கியிருக்கோம். which generates a series of elastic waves. இது வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஒரு இடத்துல அது உருவாகி தோன்றி அந்த இடத்துல இருந்து நிறைய துணை அலைகள் மூலமாக பூமியெல்லாம் பரவும், பயங்கர தூரத்துக்கு அது பரவி போகும். Epicenter is a point on Earth's surface that lies directly above the focus. ஃபோக்கஸ்ன்னு சொன்னால் பூமிக்கு உள்ளால் அடிப்பகுதியில் ஒரு 3 கிலோமீட்டர்லேயோ அல்லது 18 கிலோமீட்டருக்கு உள்ளாலேயோ அந்த பாறை குழம்பு உருகி வந்து இருக்கக்கூடிய இடம் தான் ஃபோக்கஸ். அதில் தான் வந்து என்ன செய்யும், எர்த்குவேக் வந்து உருவாகும். அந்த இடத்துல இருந்து பூமிக்கு நேர மேலே செங்குத்தாக நேர மேலே பூமிக்கு மேல் பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் எபிசென்டர். அது the impact of the earthquake is felt the most at the epicenter. இது வந்து புவி அதிர்ச்சியுடைய இம்பேக்ட், அதனுடைய தாக்கம் எங்கே அதிகமாக இருக்குன்னு சொன்னால் மேல் மையத்தில் எபிசென்டரில் வந்து அதிகமான அளவு அந்த தாக்கம் விளைவு வந்து காணப்படுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் seismic waves and mention its types. Waves generated by earthquake or seismic waves. நிலநடுக்கத்தினால் உருவாக்கக்கூடிய அதிர்வலைகளை தான் நம்ம seismic wave, புவி அதிர்வு அலைகள் அப்படின்னு சொல்கிறோம். There are 3 major types of waves. 3 வகையான அலைகள் இருக்கு. Primary or P waves are the fastest of all the earthquake waves and the first to reach the epicenter. First one is the P waves. P waves is the fastest. அந்த நிலநடுக்க அலைகள்லேயே மிகவும் வேகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலநடுக்க அலை. Second one is secondary or S waves. travel only through solids. Secondary wavesனால் ரெண்டாம் அலைகள். இது வந்து எஸ் வேவ்ஸ்ன்னு அழைக்கப்படுது. இது வந்து ட்ராவல் ஒன்லி சாலிட்ஸ், திட பொருட்களை மட்டும்தான் அந்த அலைகள் பரவும். மற்ற திரவ நிலையில் இருக்கக்கூடிய பொருட்கள்லையோ கேசியஸ் ஃபார்ம்லேயோ அது வந்து என்ன செய்யாது, ஸ்ப்ரெட் ஆகாது. சர்ஃபேஸ் வேவ்ஸ் ஆர் எல் வேவ்ஸ் ஆர் சிமிலர் டு பி வேவ்ஸ் பட் தே ட்ராவல் ப்ரைமர்லி அலாங் த கிரவுண்ட் சர்ஃபேஸ். இந்த எல் வேவ்ஸ்ன்னு சொன்னால் பூமியின் மேல் பரப்பில் நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடிய அலைகள். 3 types of waves. One is the P waves, second one is S wave, third one is L waves. The next question, write about Pacific Ring of Fire. The Ring of Fire is the most seismically and volcanically active zone in the world. The Pacific Ring of Fire is an arc around the Pacific Ocean where many volcanoes are found. The Ring of Fire is the most seismically and volcanically active zone in the world. பசிபிக் ஓஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நாடுகளில் அந்த அதிகமான அளவு நிலநடுக்கமோ எரிமலை வெடிப்புகளும் அதிகமாக ஏற்படுது. அந்த பகுதிகளை எல்லாம் நம்ம வந்து மேப்பில் பார்க்கும்போது ஒரு ஆர்க் ஷேப்பில், ஒரு நீள்வட்ட ஷேப்பில், அரைவட்ட வடிவத்தில் அந்த இடம் வருது. அப்போ அந்த இடத்த எல்லாம் பேசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடம் வந்து எரிமலை வெடித்தல் அதிகமாக உலகத்தில் நிகழக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு அர்த்தம். அந்த பகுதிக்கு வந்து பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. The Pacific Ring of Fire is an arc around the Pacific Ocean where many volcanoes are found. இங்கே தான் அதிகமான அளவு எரிமலை வெடிப்புகள் உலகத்தில் நிகழ்கிறது. Okay students, today you should study these 10 questions. Next days I will send you the next question answers. Okay. Thank you.